வணக்கம். இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்களுமே நிறைய மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க. ஜீன்ஸு, லெகின்ஸு, இது போல் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பக்க விளைவுகள் இருக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த காலத்தில் பெண் பிள்ளைங்க பிறந்ததுமே ஒரு 10 வயசு வரைக்கும் பாவாடை சட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் பருவம் அடைஞ்ச பிறகு பாவாடை தாவணி போட வருவாங்க. கல்யாணம் ஆன பிறகு புடவை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்த மாதிரி உடைகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாவாடை தாவணி அணியிறது எதுக்காக அப்படின்னா, தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கிற பகுதியும் கர்ப்பப்பை பகுதியும் காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரி காற்றோட்டமாக இருக்கிறதுனால பெண்களுடைய கர்ப்பப்பை உஷ்ணமாகாமல் பாதுகாக்கப்படுது. ஆனால் இந்த காலத்தில் பொண்ணுங்க ஜீன்ஸ், டிஷர்ட் இதெல்லாம் போடுறதுனால கர்ப்பப்பையில் இருக்கிற உஷ்ணம் வெளியேற முடியாமல் அங்கேயே நீர்க்கட்டியாக உற்பத்தி ஆகி தங்கிடுது. கம்ப்யூட்டரை கற்றுக்க தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கு தங்களோட உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த காலத்தில் பொண்ணுங்க வீட்டை சாணம் போட்டு மொழுகுவாங்க. இது ஒரு பெரிய உடற்பயிற்சின்னு சொல்லலாம். கீழே உட்காந்து மண்டி போட்டு வயிற்றை அமுக்கிக்கிட்டு அவங்க சாணம் போட்டு மொழுகுவாங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறதுனால இடுப்பு எலும்பும் நரம்புகளும் நல்லா உறுதிப்படுது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே ஒன்று நின்றுக்கிட்டு வேலை செய்கிறாங்க, இல்லாட்டா உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மணிக்கணக்காக உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, உடல் இயக்கமும் கம்மியாகும், ரத்த ஓட்டமும் குறைஞ்சி போகும். நிறைய பேர் நைட்டில் கண்ணு முழிச்சு வேலை செய்வாங்க. இதனால பகலில் நல்லா தூங்கிடுவாங்க. பகலில் நல்லா தூங்குறதுனால என்ன ஆகுனா உடம்பு உஷ்ணமாகும். இதனால அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான். முக்கியமாக பெண்களுடைய கர்ப்பப்பை தான் அதிகமாக பாதிக்கப்படும். நம்ம எல்லாரும் நாகரிக வளர்ச்சியில் ஒரு அடி முன்னாடி போகிறோம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஆரோக்கியங்கிற விஷயத்துல 10 அடி பின்னாடி போகிறோங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. நாகரிக உடைகள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய உடைக்கு என்றைக்குமே ஈடாகாது. நன்றி.